பிரபல பின்னணி பாடகர் மனோவின் மனைவி அளித்த புகாரின் பேரில் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்க கேட்கலாம். சுரேந்தர் வணக்கம். இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன, தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்னவாக இருக்கிறது? கூடுதல் தகவல்கள். வணக்கம். பிரபல பின்னணி பாடகர் மனோ மகன்கள் விவகாரத்துல மனோ மகன்களை தாக்கிய 8 பேர் மீது வலசரவாக்கம் போலீசார் தற்போது முதற்கட்டமாக வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். பாடகர் மனோவின் மனைவி ஜமீலா தொடர்ந்து கொடுத்த புகாரின் அடிப்படையில தற்போது 8 பேர் மீது வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். குறிப்பாக 3 பிரிவுகளின் கீழ் 8 பேர் மீது வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அடிதடி, பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் தற்போது வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 10ஆம் தேதி இரவு மனோவின் மகன்கள் மற்றும் அதே போன்று அந்த பகுதியாக நடந்து சென்றவர்களை தாக்கியதாக புகார் இருந்தது. இதன் அடிப்படையில பிரபல பாடகரின் மனோ மகன்கள் அதே போன்று 4 பேர் மீது, அவருடன் இருந்த நண்பர்கள் உள்ளிட்டோர் 4 பேர் மீது வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மனோவுடன் இருந்த 2 வரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில மனோவின் மகன்கள் ரஃபீக், சாகிர் ஆகிய 2வரையும் கடந்த 10 நாட்களாக தலைமறைவாக உள்ள நிலையில அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில கடந்த 4 தினங்களுக்கு முன்பு மனோவின் மனைவி ஜமீலா அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்துல தன்னுடைய மகன்களையும் தாக்கியதாக கூறி ஒரு புகாரை அளித்திருந்தார். இதனை தொடர்ந்து தாக்கக்கூடிய சிசிடிவி காட்சியும் அவர் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். இந்த நிலையில அவர் சிசிடிவி காட்சியை வெளியிட்டு வழக்கு தொடர்ந்த நிலையில தற்போது மனோவின் மகன்கள் ரஃபீக், சாகிர் ஆகிய 2 வரை தாக்கியவர் மீதும் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடும் பணியில ஈடுபட்டு வருவதாக தகவல்களை தெரிவித்திருக்கின்றனர். மது போதையில கடந்த 10ஆம் தேதி ஏற்பட்ட தகராறு காரணமாக ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கி கொண்டு சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில தற்போது வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பிரபல பாடகரின் மகன்கள் தலைமறைவாக இருப்பதும் பகுதியில விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.